எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்திட்டு இந்த படத்தை வந்து உங்களுக்கு முன்னால் வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறோம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாத்தியாருக்கு எனக்கு இருக்கிற கனெக்ஷனை பற்றி பேசுகிறதுனா நிறையா பேச முடியும். ஒரு 1 hour ஆயிரும். வேறு விஷயம். அப்புறம் இந்த படத்தில் இருக்கிறவங்கள பற்றியே பேச முடியாது. அவ்வளவு இன்சிடெண்ட். அது தனியாக ஒரு கதை வச்சுக்கலாம். ஒரு 1 hour ஆகும். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி ஞானவேல் ராஜா, அவங்க அப்பா வந்து என்னை விட பெரிய ரசிகர். ஒரு தடவை அப்பா சொன்னாருங்க, ஞானவேல், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படம்னா நோட்டா ஷூட்டிங் இப்போ சொன்னார் என்கிட்ட. அவர் கோயம்புத்தூர்காரர் தான். நான் 110 தடவை நாரோடி மன்னன் படத்தை பார்த்துருக்கேன். 110 தடவைன்னா யூடியூப்லேயோ ஃபோன்லேயோ டிவிலேயோ தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி 110 தடவை பார்த்துருக்கேன். 3 ஹீரோயின் அவ்வளோ அழகான ஹீரோயின். பானுமதி அம்மா, சரோஜா தேவி அம்மா, எம்என் ராஜம் அம்மா, இவங்க 3 பேரும் 110 தடவையில் ஒரு தடவையும் கூட அவங்க முகத்தை பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு இந்த படம் அமைஞ்சது ரொம்ப கஷ்டம். கார்த்தி, உனக்கு வந்து ஃபஸ்ட்டு படமே ரொம்ப சேலஞ்சான படம் பருத்தி வீரன். ஏன்னா நீ டவுனில் பிறந்து வளர்ந்து அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்து பருத்தி வீரன் கேரக்டர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொண்டு வந்து அசத்திட்டேன். பட் அதை விட உனக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் வந்து இந்த வாவாத்தியார் தான். ஏன்னா அது வந்து தலைவர் பேராக இருக்கிறதுனால அதில் நடித்து பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதை நீ பிரமாதமாக பண்ணியிருப்பேன். இந்த டீசரெல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையும். கிருத்தி ஷெட்டி, கரெக்டாக சொல்லிட்டுனா, ஷில்பா, எல்லோரும் வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. தம்பி ஆனந்தராஜ், தம்பி சுந்தர், 2 பேர் பாருங்கள், என்ன ஏஜ் ஆனாலும் முடி கொட்டாமல் அப்படியே இருக்கிறாங்க. இல்லை, இந்த ஏஜில் அந்த அளவுக்கு பாருங்க. சுந்தருக்கு அப்படியே இருக்குது, அவருக்கு அப்படியே இருக்குது. இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்கலன்னு வைக்கல. நாங்கெல்லாம் மணப்பாறை பாடு கட்டி பாய வர ஏறு பூட்டி நாடு சத்யராஜ். நானும் கவுண்டமணி என்ன பேசிக்கோ. கவுண்டமணி என்ன சொல்லுவார், சத்யராஜ் இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்காமல் இருந்தது நம்ம என்ன செஞ்சிருப்போம், எங்கேயாச்சும் ஊரில் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்பா. அதுக்கு நம்மளுக்கு 1 2 3 எல்லாம் தெரியணுமில்ல. முதலாளி கேட்பான்ல, அப்போ இத்தனை மாடு ஓட்டிகிட்டு போனால் திருப்பி வரையில கணக்கு கரெக்டாக இருக்குதானே நம்மளுக்கு. அப்படி காமெடியாக பேசிகிட்டு இருப்போம். அதனால் என்ன, இந்த படத்தில் நலன் வந்து இதை வந்து இந்த படத்தை வேறு மாதிரி டீல் பண்ணியிருக்கிறார். அதாவது தலைவர் பேர் வச்சுட்டு புரட்சி தலைவர் பேரில் எடுக்கிற படம் வந்து ஒரு பழைய மாதிரி இருந்துருமோ அப்படிங்கிறதே இல்லாமல், இன்றைக்கி மாடர்னாக நம்ம ஜென்சி கிட்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டார். இதில் நடந்த காமெடியான விஷயத்தை மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். என்ன, படம் வந்து டெஃபினட்டாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் சினிமாவில் நடிக்க வந்தப்போ கிட்டத்தட்ட ஆச்சு, ஒரு 50 வருஷம் ஆச்சு. நான் 78 முதல் படம் வந்தது. பல்லு எனக்கு இப்போவே பெருசாக, அப்போ ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வயசானங்காட்டி அப்படியே இந்த முகத்து சதையெல்லாம் இறங்கியெல்லாம் மேல் உதடும் கொஞ்சம் இறங்கி பல்லம் மூடிட்டு இருக்குது. இல்லாட்டி அப்பெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கும். போய் சிவகுமார் அண்ணா கிட்ட தான், அப்பா கிட்ட தான் போய், அண்ணா பல்லு ரொம்ப பெருசாக இருக்குதுண்ணா, என்னென்ன பண்ணுறது அப்படின்னா, இது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிலேயே இதெல்லாம் யோசிச்சுட்டு வர வேண்டாமா. இங்கே வந்து சொன்னேன், அதே பல்லு தான் கோயம்புத்தூர் இருக்கும்போது இருந்த அளவுக்கு தான் பல்லு இங்கேயும் இருக்குது. அண்ணா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கண்ணா அப்படின்னா, மந்த வழியில் ஒரு டாக்டர் பேர் சொல்லி அங்கே போய் கொஞ்சம் பல்ல ஃபைல் பண்ணி ராவிடுங்க அப்படின்னார். அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் உட்காந்தாச்சு. காட்டுங்க, எல்லாம் காட்டி அந்த ஒரு சின்ன சக்கரை நமக்குறோம் இங்கே பல்ல வச்சு தேய்க்கிறாரு. முன்னாடி பவுடராக கொட்டுது. கிட்டத்தட்ட கால்வாசி பல்ல அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா பல்லு பெருசாக தெரியுது. டாக்டர் அது கலை வெறி, நம்ம வந்து சினிமாவில் நடித்து ஆகணும். டாக்டர் இன்னும் ஓட்டுங்க பவுடராக தெரிக்குது. இனிமேல் பண்ண முடியாது டாக்டர், பரவாயில்ல டாக்டர், இன்னும் பல்லு பெருசாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அரைச்சி விடுங்க அப்படின்னா, இதுக்கு மேலே அரைச்சோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, சூடாக காஃபியும் சாப்பிட முடியாது, பரவாயில்லையா அப்படின்னாரு. பரவாயில்ல டாக்டர் பண்ணுங்க, இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பல்ல சின்னது பண்ணி நடித்து கிட்டத்தட்ட ஒரு 250 படம் நடித்ததுக்கப்புறம் கார்த்திகிட்ட வந்து மாட்டுனா, நலன் குமாரசாமி சார் இந்த படத்தில் இதில் நான் வில்லனாக நடிச்சுக்கிறேன், வாத்தியார் படத்தில் வில்லனாக நடிச்சுக்கிறேன் பாருங்க, ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட்டப் பண்ணலாம் சார். என்ன சார் பண்ணலாம்? பல்லு வச்சுட்டா சார். சார் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பல்லு சைஸு குறைச்சிட்டா சார் நடிக்கவே வந்தேன். பல்லு வைக்கிறதுனா சார் சின்ன பல்லு பாரு, கார்த்திகெல்லாம் வைக்கலாம், கமல் சார் தான் ஃபஸ்ட்டு வச்சார். கல்யாண ராமன் தான் ஃபஸ்ட்டு கமல் சார் பல்லு வச்சார்னா, கமல் சாருக்கெல்லாம் சின்ன பல்லு,
சின்ன பல்லுங்க போது அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணால் அந்த பெரிய நம்மளுக்கு ஏற்கனவே மாட்டு பல்லு மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே ஒரு பெரிய பல்லை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார் அது பண்ணிடலான்னு சொல்லி அப்படி ஒரு பல்லை வச்சுட்டு நடிச்சுக்கிறேன். அப்பா வந்து பல்லை சின்னது பண்ணி விட்டாரு, மகன் வந்து பல்லை பெருசு பண்ணி விட்டார். என்ன பண்ணுறது? எனக்கு இந்த படம் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. அதனால் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும். தம்பி ஞானவேல் ராஜாக்காக கண்டிப்பாக ஜெயிக்கணும், தம்பி கார்த்திக்காக ஜெயிக்கணும். தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்ருக்குறாங்க, நல்ல தருணத்தில் வருது. நான் அன்னைக்கு பேசும்போது அவங்க ஆங்கர் அவங்க அர்ச்சனா வந்து கைதட்டினாங்க. நான் லைனாக வாத்தியார் படம் சொல்லிட்டு வந்து 1964 வேட்டைக்காரன், 64 பொங்கலுக்கு வேட்டைக்காரன், 65 பொங்கலுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை, 66 பொங்கலுக்கு அன்பேவா, 67 பொங்கலுக்கு தாய்க்கு தலைமகன், 69 பொங்கலுக்கு மாட்டுக்கார வேலை அப்படின்னு லைனாக அடிச்சுட்டு வந்து அடைய அப்போ இப்படி ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி 26 பொங்கலுக்கு வா வாத்தியார். நன்றி, வணக்கம். வாத்தியாரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய லெஜெண்டு, அவரோட பரம ரசிகர் சத்யராஜ் சார் உட்காந்துருக்கார் மேடையில். அதனால் எந்த டைலாக் எதாவது தப்பாக சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து பக்கம் பக்கமாக அன்றைக்கி டைலாக் பேசிட்டார் அவர். அப்போ தான் எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னா, அந்தளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமாக இருக்கிறதும், அவர் படங்கள்லேயே நிறைய அவர் வந்து பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. பட் வாவாதியாருக்கு வருவோம். கார்த்திக் சார் வந்து அவரோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் வந்து ஒரு ஐகானிக் இமேஜை வந்து போர்ட்ரே பண்ணுறதுன்றது வெரி டிஃபிகல்ட் அஸ் அன் ஆக்டர். ஸோ அவர் வந்து சில இமேஜஸ் தான் நான் பார்த்தேன், அவர் கூட எனக்கு சீன்ஸ்லாம் இருந்தது. பட்டு அந்த சீன்ஸில் வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கிற மாதிரி சீக்வன்ஸ் இல்லை. பட்டு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு, அந்த பாடி லாங்குவேஜு அதெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ 2-3 விஷயத்துக்கெல்லாம் பார்த்தேன். சார் டூ குட் சார், அந்த பாடி லாங்குவேஜை அந்த இதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு சார். ஏன்னா ஐகானிக்காக இருக்கிற ஒரு ஆக்டரை வந்து நம்ம இமிட்டேட் பண்ணுறதுன்றது ஆர் ரீக்ரியேட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ட்ரிமாண்ட்ரஸாக ஒரு இன்டென்சிட்டியோட அந்த கேரக்டரை உள்வாங்கினா தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வரும். ஐ ஹோப் நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இமேஜஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் அதையும் மீறி வந்து தமிழில் வந்து ஹீரோயின் இப்போ தான் அறிமுகமாகறாங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. அப்புறம் ஷில்பா மேடம், ஹாய். கிரண், ஆனந்தராஜன், ஏற்கனவே பேசியிருக்கேன், ஆனந்தராஜனோட கிளாஸ்மேட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். பட் டைரக்டர் மிஸ்ஸிங்கு. அவரோட காதலும் கடந்து போகும் படத்தில் எனக்கு வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. திருப்பி இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. பல தடைகளை மீறி இந்த படம் வந்து வெளிவரத்துக்கு வந்து ஞானவேல் சார், மற்ற எல்லா குழுவினரும், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சிலதெல்லாம் கேள்வியும் பட்டேன். ஏன்னா எல்லாருமே வந்து இதில் எஃபர்ட் எடுத்து இந்த படத்தை பொங்கலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று பொங்கலுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நிச்சயமாக சத்தியமாக இந்த படம் வெற்றி அடையுன்றது என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்வேன். நான் வந்து இந்த படம் வந்து நல்ல படம். நீங்கள் வந்து நல்ல படம்னு உங்களுக்கு தோணும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு வந்து நல்ல நாளும் கூட. நான் வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு ராஜா சார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், சார் நீங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ண டேட்டை விட நாளைக்கு பண்ணுற டேட்டு ரொம்ப நல்ல டேட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பிகாஸ் வாயினோ நாளைக்கு வந்து போகி பண்டிகை. பழசெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற பழசெல்லாம் எரிச்சிட்டு புதுசெல்லாம் கொண்டு வந்து புதுசாக வாங்கி பண்ணணுன்றதான் நம்மளுடைய கலாச்சாரம், ஐதீகம். அதனால் நாளைக்கு நம்மளுடைய மனசில் இருக்கிற பழசெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஆரம்பிக்க போகிற ஒரு படம் தான் வா வாத்தியார. இன்னைக்கு காலையில் நாங்களும் கார்த்தி சார், சத்யராஜ் சார்லாம் வந்து
புரட்சித் தலைவருடைய சமாதிக்கு போயிருந்தோம். சமாதிக்கு போகிறப்போ ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது எங்களுக்குள்ள. அந்த இடத்துக்கு போகும்போது நான் சொன்னேன் கார்த்தி சார்ட்ட, நான் வந்து இங்கே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவேன்னா நம்ம ப்ரெஸ்ஸில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த படத்தோட தலைப்பு பார்த்தா வா வாத்தியார். வா வாத்தியார்னு வச்சுட்டு நாங்கள் வாத்தியாரோடைய சமாதிக்கு போகலன்னா என்ன அர்த்தம்? அங்கே போகணும்ல, அதான மரியாதை. அதனால் அவரை போய் பார்த்து அவருக்கு வந்து எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்திட்டு இந்த படத்தை வந்து உங்களுக்கு முன்னால் வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறோம். ஸோ அதனால் உங்களுடைய முடிந்தவரை அவருக்கு தருகிற மரியாதையாக நினைத்து எங்களுக்கு தாருங்கள். நாங்கள்லாம் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த திரு கார்த்தி அவர்கள் அண்ணன் வந்து சத்யராஜ் சார் தான் வந்து பயங்கர வெறியன். எனக்கெல்லாம் சீனியர், எனக்கு அண்ணன் தான் கூப்பிடுவான் அவரை. ஸோ எம்ஜிஆர் நான் ஒரு சில தடவை ஒரு 2-3 தடவை தான் நேராக பார்த்துருக்கேன். நான் வந்து திரைப்படக் கல்லூரி மாணவனாக இருந்தபோது வள்ளுவக்கோட்டத்தில் வந்து ஒரு விழா நடந்தது. அந்த விழாவில் வந்து நாங்கள் ஒரு 15 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம். அதில் சிவராஜ்குமாரும் ஒருத்தர். சிவராஜ்குமார் என்னோடய கிளாஸ்மேட் தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஒருத்தர் மட்டும்தான் அனுப்பணும் அப்படின்றதால நாங்கள் லேடிஸை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். கிவன் ப்ரியாரிட்டி டு த லேடிஸ். அவங்க போய் வாங்கிட்டு வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம வாங்கியிருக்கலாமா, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு. நான் வள்ளுவக்கோட்டத்தில் ஒரு ஓரமாக நின்று அந்த இடத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஒரு 2-3 தடவை பார்க்குற அவர் அடுத்த வருஷம் இறந்துட்டார். இது 85 நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 85 நடந்ததுன்னு நினைக்கிறேன். கார்த்தி தம்பி நீங்களாம் குழந்தையா இருந்திருப்பீங்க. இப்போ அண்ணன் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதனால் ஒரு 2-3 தடவை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பை இந்த படத்தில் வந்து நலன் சார் வந்து இந்த படத்தோட இயக்குனர், ஒரு பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர். இந்த கதையை வந்து நேரே பண்ணும்போது என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சொல்ல வேணாம் சார், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது நல்லாயிருக்கும். இது நீங்கள் படம் பாருங்கள். நான் படத்தை ஃபுல்லாக சொல்லவில்லை, படம் பாருங்கள். போயிட்டு படம் பார்த்தா தான் உங்களுக்கு முழு கதை தெரியும். கார்த்தி சார் யார், சத்யராஜ் சார் யார், ஹீரோயின் யார், சுந்தர் சார் யார், இவங்க இந்த சத்யராஜ் சாருக்கு டாக்டராக பண்ணவங்க இவங்க யார். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு படத்தில் தான் தெரியும். ஸோ அதனால் புரட்சியாளர் வந்து தலைவரை நீங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். அவருடைய நினைவுகள், அவரை மிஸ் பண்ண எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சேன். இதை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல விஷயமா நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். காட்ஸ் கிரேஸ். அதனால் தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் பார்த்தா என்னுடைய அண்ணன் திரு சத்யராஜ் சார் இந்த விழாவுக்கு வர முடியாமல் இருந்தாலும் திரு ராஜ்கிரண் சார் அவர்கள், திரு ஹீரோயின் அவர்கள், இந்த பக்கம் கீர்த்தி ஷெட்டி தானே பேர், கீர்த்தி ஷெட்டி பேர் சொன்னார், கிருத்தி இல்லை. அவங்க 2 படம் பண்ணுறாங்க, 2 படமும் நான் தான் பண்ணுறேன். அவங்க எல்லைக்கேவும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களோட. ஸோ அதனால் இது வரைக்கும் நானும் கீர்த்தி தான். கிருத்தி ஷெட்டி இல்லை, தேங்க்யூ. கீர்த்தி ஷெட்டி ஆகட்டும் அல்லது உங்கள் பேர் ஷில்பா, ஓகே, ஷில்பாவாகட்டும், சுந்தர் ஆகட்டும், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய மாலை வணக்கம். உங்களுக்கு நல்லதுன்னு பட்டால் நல்லா எழுதுங்க அந்த படத்தை பற்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச்.